ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிங் சூசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், மைன்கிராஃப்டில் நிறைய விதமான கோடிங்லாம் இருக்குது. அதில் சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது, சில பிளாக்ஸ்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. லைக் கமெண்ட் பிளாக், நிறைய கமெண்ட் பிளாக்கு, பேரியரு, இதெல்லாம் எல்லாமே எடுக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். எதை சொல்லப்போனால், நான் ஒரு பழைய வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் யார், அப்புறம் நான் இன்சைட் தி கேவ்ஸ். காய்ஸ் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் வரமாட்டேங்கிறான் காய்ஸ் விளையாட. ஏஎம்ஸ் விளாக்ஸ் பார்த்தா வரேன்றான், ஆனால் வரமாட்டேங்கிறான். என் ஃப்ரெண்டு பார்த்தா அவன் பார்த்தா வரவே மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அந்த பாருங்க, இதான் கைஸ் என்னோடய இது. நான் மவுஸில் விளாட்றேன், அதனால் வந்து இதாங்க பார்த்துங்க. இதில் வந்து செட்டு வேர்ல்டு ஸ்பானு, இந்த இது டெலிபோர்ட்டு, அப்புறம் டைமு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த வெதர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இதில் மட்டும் எப்படி தெரியுமா கைஸ், இந்த நம்ம ஸ்லாஷ் அடிச்சு பார்க்குறோம்ல, ஸ்லாஷ் அடித்தா இங்கே பாருங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். இது வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் மோட்லாம் சர்வேவில் பண்ணணும்னா நீங்கள் சீட்ஸ் ஆன் பண்ணணும். இப்போ வந்து நான் அங்கே பாருங்க, அங்கே வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க பாருங்க, எய்ம் அசிஸ்டண்ட். இந்த எய்ம் அசிஸ்டண்ட் அவங்க சொல்லி காட்டுறேன் பாருங்க காய்ஸ். இந்த எய்ம் அசிஸ்டண்ட் எதுக்குன்னா, அதாவது வந்து நம்ம 3rd person வியூவில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சீட் போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் 3rd person வியூவில் இருக்கணும். அங்கே ஸ்லாஷ் போட்டு எய்ம் அசிஸ்டண்ட் போட்டு அந்த அட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மோஸ்ட்டாக நமக்கு வேணும். அட்டு எஸ். இந்த அட்டு எஸ்னால் நம்மளுக்கு வந்து இப்போ கீழே கிடத்து பார்த்தீங்களா, அட்டஸ்னால் எனக்கு அட்பின்னு இருக்கும். அதெல்லாம் நியரஸ்ட் பிளேயரு அப்படிலாம் இது இருக்குது. அதில் உங்களுக்கு காட்டும், நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, நம்ம 3rd person இருக்கும்போது எப்படி என்ன பிளாக் வைக்க முடியல, ஆனால் இப்படி எல்லாம் விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இந்த பர்சன் வியூவில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பர்சன் வியூவில் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் பர்சன் வியூ நான் வந்து இப்போ இதில் கட்டுக்கேன், இந்த காட்டு பார்த்தீங்களா, இப்போ இருக்காது. இது வந்து எய்ம் அசிஸ்டன்ட் மட்டும் இருக்குன்னா கேட்டால் அதெல்லாம் இல்லை, நிறையவே இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து பிளாக் எடுத்துக்கலாம், கமெண்ட் போடலாம். இப்போ டே இருக்குன்னா நைட்டாக மாத்திரம் சொல்ல போனால் அது முன்னாடியே இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து பாருங்கள், இன்னொரு போகிறோம் பாருங்கள், இன்னொரு கமெண்டு வர பாருங்க. ஸ்லாஷ் பண்ணி கிவ் அட் போடுவோம் பாருங்க. அட்டு வந்து அது மேலே கிடத்து பார்த்தீங்களா கைஸ், அந்த அட்டு எதுக்குன்னு அதெல்லாம் போட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து யோர் செல்ஃப். அதே எஸ்னால் எனக்கு, பீனா நியர்ஸ்ட் பிளேயரு, ஈனா என்டிட்டி, அதாவது இந்த மிருகம், அதுக்கெலாம் பாருங்க. கமெண்ட் பிளாக் அங்கே பாருங்க, கமெண்ட் போட்டு கீழே வந்து இது கமெண்ட் போட்டு அந்த கடைசியில் வந்து நம்ம பிளாக்குன்னு போடணும். அந்த கீழே வந்து அப்படியே அதிலே நீங்கள் காப்பி பண்ணலாம். அதில் நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என் கையில் பார்த்தீங்க கமெண்ட் பிளாக் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கமெண்ட் பிளாக் வச்சு என்னடா யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில இந்த மாடெலாம் இருக்குல்லங்க, இப்போ நம்ம டெலிவர்ட் பண்ணுறது, முன்னாடி டைட்டில் வருது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி டெலிவர்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சாரி, இது வந்து நான் கீபோர்டில் இல்லைன்னா, ஆனால் இன்னும் கற்றுக்கல எப்படி வைக்கிறதுன்னு. ஐயோ சத்திய சோதனைங்க. கமெண்ட் பிளாக் ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அதாவது வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம நோட்டுன்னு காட்டுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பேர். இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் கமெண்ட் இன்புட். இந்த இன்புட் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே டெலிபோர்ட் ஆகிறீங்களோ அந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் அந்த கோஆர்டினேட்ஸ் நான் போய் ஆன் பண்ணிட்டு தரேன் கைஸ். நான் கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கு போயிட்டேன். இங்கே வந்து இது வந்து பெட்ராக்கில் வந்து அங்கே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கோஆர்டினேட்ஸாக. நான் இதில் கொடுக்கல. நாங்கள் பாருங்கதா 144 63 51 இருக்குல்ல கைஸ், இதுதான் இப்போ இதுதான் நம்ம போடுறோம். ஐயோ இதுதான் நம்மளுக்கு வர இது சோதனை சார். கமெண்ட் பிளாக் நம்மளுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணால், எந்த கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்து தான் ஆகணும். ஸ்லாஷ் மேண்டேட்டரி இருந்தால் தான் உங்களுக்கு கமெண்டே எதாவது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லாஷ் பண்ணுறப்பாங்க. இது வந்து காப்பி பண்ணுறதுக்கு அந்த நடுவு பட்டன் வந்து காப்பி பண்ணுறது. நான் ஆன் பண்ணல பார்க்குறேன் உங்கள்கிட்ட. வந்து இப்போ கமெண்ட் பிளாக்கில் வந்து இப்போ நான் ஸ்லாஷ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த இதில் வந்து கமெண்ட் அவுட்புட், அதாவது நம்ம எதாவது கமெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கான இது காட்டும், அது டெஃபினேஷன் காட்டும், நீங்கள் இதை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு காட்டும். இப்போ இந்த கமெண்ட் பிளாக்கில் வந்து நான் இப்போ நான் எதாவது சேவ் பண்ணலன்னா எனக்கு எதுவும் வரல. இப்போ நான் வந்து இங்கே ஸ்லாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்லாஷ் டிபி ஒரு கேபிட்டல் இருக்கும்போது இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். டிபி ஸ்பேஸ் விட்டு அட் போட்டு எஸ்ன்னு போடலாம் அல்லது பின்னு போடலாம். நான் பி போடுறேன், ஏன்னா நியரஸ்ட் பிளேயர், ஏன்னா நம்மளை மட்டும் கேட்டால் அது கமெண்ட் பிளாக் அது நான் ஒர்க் ஆகாது. நியரஸ்ட் பிளேயர். அப்புறம் 144 63 அப்புறம் இது வந்துச்சு 31. இதை போட்டேன்னா இது போட்டு வெளியே இப்போ பாருங்க, வெளியே வந்துட்டு போகிறேன் பாருங்கள். எக்ஸிட் ஆகிடுச்சு.
இப்போ பாருங்க guys, இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல எதுவும் மைனஸ் கார்டு, அதாவது மைனஸ் கார்டுனா நம்ம கரெக்டாக கோடிங் போட்டோம், இதில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் பட்டன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டனை வந்து இந்த பட்டனை வந்து ப்ளேஸ் பண்ண ஏதோ நம்மளுக்கு வேணும். இதில் இந்த பட்டன் எடுத்துகிட்டு வரேன். இன்வென்ட்ரியில் இப்போ தான் எடுக்கிறேன். நான் அது கோடிங் போட்டு கிவ் போட்டு பார்த்தேன், ஆனால் ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரில. இப்போ வந்து பட்டன் எங்கே இருக்குது ஆயிடுச்சு. இன்னும் போக போக நம்மளுக்கு வீடியோ வந்து வரும். ஆனால் எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக இது ஏதோ உங்களுக்கு ஏதோ கண்டென்ட் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கண்டென்ட் சொன்னீங்கன்னா நான் எந்தமாதிரி வீடியோ நான் போடுறேன், உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அதை போடுறேன் பாருங்க, ப்ளேஸ் பண்ணுறேன். கமெண்ட் பிளாக் வந்துச்சா, சாரி. இப்போ கீபோர்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்னா, ஃபஸ்ட் டைம் இல்லை விளாண்டுருக்கு, இப்போ தான் பிகினர் நான். அதனால் எனக்கு அவ்வளோ வெக்கத்தை எப்படி, ஏன்னா எனக்கு வேறு மவுஸ் வேறு கொஞ்சம் இது மாற்றி வச்சிட்டேன் நான் வேறு. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பட்டன் 2 பட்டன் 3 எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். பட்டன் வந்து லெஃப்ட் கிளிக், பட்டன் ஸ்பான் ஆகிட்டு பார்த்தீங்களா. பட்டன் 2 வந்து நம்மளுக்கு அந்த ரைட் கிளிக், அப்புறம் பட்டன் 3 வந்து இந்த மவுஸ் ஸ்க்ராலிங்கு. இது வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இந்த பட்டன் 2 பட்டன் 3 ஒர்க் பண்ணும்போது எனக்கு வெளியே தான் வருது தவிர, ஆனால் உள்ளே எப்படி சொல்கிறது ப்ளேஸ் பண்ணுறதுனால நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் கண்ட்ரோலர்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூணுமே பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தது தேங்க்ஸ் கைஸ். சொல்லப்போனால் நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போக போக நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது நல்ல காமெடி சீன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து வச்சுருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்வைவல் வேர்ல்டு, அந்த ஸ்கை பிளாக் அதெல்லாம் பார்க்குறோம். கண்டிப்பாக விளாட்றோம், நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள்.